Hello friends, welcome back to Syntech Tamil. என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா போக்கோ தரப்புல இருந்து போக்கோ M2 ப்ரோங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அபிஷியலா. இவங்க வந்து Redmi Note 9 Proவோட குளோபல் வேரியண்ட்டை வந்து அப்படியே வந்து ரீபிராண்ட் பண்ணி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து டைட்டில்ல பாத்துருக்கோம், ஏன்னா Redmi வந்து தனக்கு தானே ஆப் வச்சிருக்காங்க, டைட்டில் போடுறீங்களே எனக்கு புரியலன்னு கேட்பீங்க. இந்த வீடியோல அதுக்கான எண்ட்ல வந்து நான் விளக்கத்தை தரேன். அதாவது இந்த வீடியோட போக்கோ M2 Proவோட ஃபுல் ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடியோட எண்ட்ல வந்து இதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். வீடியோ திறந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அண்ட் இந்த வீடியோவோட அதாவது போக்கோ M2 Proவோட ஃபுல் ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த வீடியோக்கு பிரைஸ் வாங்கலாமா, என்ன பிரைஸ் அண்ட் எப்போ வந்து சேல் ஃபர்ஸ்ட் சேல் வருதுன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது போக்கோ M2 Pro வந்து Redmi Note 9 Pro குளோபல் வேரியண்டான மொபைல் வந்து லான்ச் ஆயிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மொபைலை வந்து ரீபிராண்ட் பண்ணி அப்படியே வந்து போக்கோ இந்தியாவில் வந்து போக்கோவோட M2 Proங்கிற வந்து நேம்ல வந்து சேஞ்ச் பண்ணி வந்து இன்னைக்கு வந்து அபிஷியலா சேல் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கம்பேர் மாதிரி நான் சொல்லிடுறேன். அதாவது ஓரளவே சொல்லிடுறேன். Redmi Note 9 Pro Redmi போக்கோ M2 Pro ரெண்டு மொபைலுக்குமே ஒரே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், பட் சின்ன சின்ன மாற்றத்தோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சின்ன சின்ன மாற்றத்தின வீடியோ தொடர்ந்து அப்படியே போக வரிசையில் அப்படி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் போக்கோ M2 Proட டிசைன் பார்த்தா வந்து டிசைன் வந்து பார்த்தா குளோபல் தான். Redmi Note 9 Proவோட குளோபல் வேரியன்ட் வந்து அதே கலர்ல வந்து பேக்ல வந்து 2 டோன் கலர்ல கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக்கல் டிசைன்ல கொடுத்ததுனால ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. மேல வந்து பிளைன் கலரா கீழே வந்து டெக்ஸ்டர் கொடுத்த மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டான மாதிரி தெரியுது. அதாவது நம்ம கலர் அதாவது இது வரைக்கும் ஒரே மொபைல்ல ஒரே சில கலரை பார்த்துட்டு சலிச்சு போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மொபைல்ல வந்து இந்த 2 டோன் கலர் வந்து பாக்குறதுக்கே நீட்டா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒரு புதுசான மாதிரி இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து குவாட் கேம் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. 4 கேமரா கொண்ட குவாட்காம் செட்டப் வந்து Redmi Note 9 Pro இந்த மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தா வந்து பஞ்ச் கோல கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடியும் கிடையாது, இன் டிஸ்பிளேயும் கிடையாது. Redmi Note 9 Pro இந்த மாதிரி சேம் சைடு மவுண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. P2i நேனோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன், இந்த வாட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம முன்னாடியும் பின்னாடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து ரெண்டுலயுமே கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலை பாக்குறதுக்கு பிரீமியம் லுக்கா இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட அதாவது டிஸ்பிளேன்னு பார்த்தா வந்து 6.7 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் HD IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல்ல வந்து பார்த்தோம்னா 20:9 aspect ratio கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தா ஸ்னாப்டிராகன் தரப்புல இருந்து 720G கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே ரொம்ப உருவாக்கிருக்காங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்து அதாவது 720G வந்து இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மொபைல் வந்து Redmi Note 9 Pro இருந்து Redmi Note 9 Pro Max இருந்த அதே சேம் ப்ராசஸர் தான் 720G வந்து கொண்டு வந்திருக்காங்க. Realme 6 Pro நம்ம எல்லா மொபைல் பார்த்து சேம் ப்ராசஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க. Adreno வந்து 680 பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸ்னா பார்த்தா கேமிங்கோட கிராபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். கேம் ஓவர்லோட் பண்றத தவிர்க்கிறதா இருக்கலாம். அண்ட் வந்து வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சினிமா குவாலிட்டி ப்ராசஸிங்ல இருக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வந்து கேமரான்னு பார்த்தா வந்து பின்னாடி வந்து 4 கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து 48 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா, அண்ட் ரெண்டாவது வந்து 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் சென்சார் வந்து எடுக்கிற போட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து 5 MP கொண்ட மேக்ரோ லென்ஸ்க்காகவும், அண்ட் நாலாவது 2 MP கொண்ட டெப்த் லென்சர் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தா 16 மெகா பிக்சல் எடுக்கிற கொண்ட ஒரு சென்டர்ல வந்து ஒரு பஞ்ச் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதை யூஸ் பண்ணி 16 MP வரைக்கும் நம்ம போட்டோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து அவங்களே சொன்ன மாதிரி வந்து Realme 6க்கும் போக்கோ M2 Pro வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஒரிஜினல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டுமே ரியலா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ரெண்டு மொபைலுமே கம்பேர் பண்ணாத கேமரா குவாலிட்டி பெட்டரா இருக்கா இல்ல லோவா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க முடியும். பட் இமேஜ்ல பார்த்து நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது. அண்ட் இந்த மொபைலோட வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா 6GB and 120GB வரைக்கும் கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து LPDDR4X RAM வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த மொபைலோட அதாவது கலர்னு பார்த்தா வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, கிரீன் அண்ட் 2 பிளாக் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா வந்து 5000 mAh கூட ஒரு பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. Redmi Note 9 Proல வந்து பார்த்தோம்னா 5020 mAh கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 20 வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 33 வாட்ஸ் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 0 to 50 வந்து 30 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Redmi Note 9 Pro, Redmi Note 9 Pro Max எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம சார்ஜிங் கெபாசிட்டி வந்து சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் ஏற்றிக்க முடியும். அண்ட் இந்த மொபைலோட பிரைசிங்னு பார்த்தா வந்து 4GB 64GB வந்து 13,999க்கும், 6GB 64GB வந்து 14,909க்கும், 6GB 128GB வந்து 16,909க்கும் 3 வேரியண்ட்டை வந்து பிரைஸ் வித்துட்டு இருக்காங்க.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமானது என்ன, நேவிக் சப்போர்ட் வந்து இந்தியாவோட ஓன் நேவிக் ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து நேவிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து நேவிக் பற்றின ஒரு வீடியோ விட்டுருக்கோம். அது உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேவிக் அதாவது இந்தியாவோட ஓன் ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து உருவாக்குங்க. அது வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் வந்து அதாவது செக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் கிளியர் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை செக் பண்ணி பார்த்து நேவிக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மொபைலில் ஃபைனல் இந்த வீடியோட எண்டுக்கு ஃபைனலில் வந்துட்டு நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி ரெட்மி வந்து தனக்கு தானே ஆப் வச்சுக்கிறேன் என்னடா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கம்பேரிசன், அதாவது இப்போ நான் சொன்ன ஃபுல் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லையும் ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து அப்படியே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்ல வந்து 64 மெகா பிக்சல் கேமரா இருந்துச்சு. பட் இதுல வந்து 48 மெகா பிக்சல் ஒரு சின்ன வேரியன்ட் தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து பார்த்தா ஒரு 18 வாட்ஸ் சார்ஜர், அண்ட் இதுல வந்து 33 வாட்ஸ் சார்ஜர். ஒரு ஸ்லைட்லி சம் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு ரெண்டு மொபைலுக்குமே கம்பேர் பண்ண பார்க்கல. இப்போ வந்து பார்த்தா ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெட்மி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதே ஸ்பெசிஃபிகேஷனோட போக்கோட வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறனால மக்கள் வந்து இப்போ அதை விட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பட் சேம் பிரைஸ். அப்ப எதை தேடி போவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து நான் வந்து ரெட்மி இப்போ யூசர் வந்து ரெட்மில வந்து ஆட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, போக்கோல வந்து ஆட்ஸ் கிடையாது. அண்ட் இப்போ ஒரு அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தா 18 வாட்ஸ் சார்ஜர், இதுல வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இது வந்து அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆனாலும் இது இப்போ லான்ச் ஆனாலும் புது மொபைல் தான். ரெட்மியை விட்டுட்டு அதாவது இப்போ 2 அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த மொபைல் தான் தேடி போறாங்க. இப்போ இந்த 2 மொபைல்ல ஒரு மொபைல் வேஸ்ட். அது எந்த மொபைல் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்கள தான் முடிவு பண்ணிக்கணும். ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்குவீங்க அல்லது போக்கோ M2 ப்ரோ வாங்குவீங்க. ரெண்டுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன், சேம் ஸ்பெசிஃபிகேஷன், சேம் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் தான், சேம் பிரைஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்லைட்லி சம் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரெண்டு மொபைல்ல ஏதோ ஒன்னு மட்டும் தான் நீங்க வாங்க முடியும். ரெண்டுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன். போக்கோவா ரெட்மியா, அதாவது யூசர் ஆகிய உங்களுக்கிட்டே நான் அந்த சாய்ஸ் விட்டுறேன். நீங்க தான் சூஸ் பண்ணி பார்த்துக்கணும் எந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெஸ்ட் படுதோ, நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க தான் சூஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டு மொபைலுமே ஒரே ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. என்ன தெரிஞ்ச அளவுக்கு அதாவது ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து லான்ச் ஆகி கொஞ்ச நாள் முடிஞ்சிருச்சு, அப் டு டேட் முடிஞ்சிருச்சு, அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து போக்கோ M2 ப்ரோ நோக்கி தான் மக்கள் போவாங்கன்னு எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன். மக்களாக உங்களோட ஒப்பீனியன் சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரெட்மி நோட் 9 ப்ரோவீங்களா அல்லது போக்கோ M2 ப்ரோ ப்ரோவீங்களான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு அதிகமா வந்து ரெட்மியா அல்லது போக்கோ ஃபேன்ஸா சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கன்னு சொல்லி கீழே இருக்கிற லைக் அண்ட் டிஸ்லைக் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.